2026 ஆண்டு T20 உலகக்கிண்ண ஆட்டங்கள் பரபரப்புகள் எல்லாம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ICC-இடமிருந்து 2028 ஆண்டுக்கான 2020 உலகக்கிண்ண ஆட்டங்களுக்கான மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கிறது. 12 அணிகள் நேரடியாக 2028 ஆண்டு 2020 உலகக்கிண்ண ஆட்டங்களுக்கு தகுதி பெறுகின்றன என்று சொல்லி ICC அறிவித்திருக்கிறது. மிக முக்கியமாக இந்த பருவ காலத்தில் 8 அணிகள், அதாவது சூப்பர் 8க்குள்ளே நுழைந்த 8 அணிகளும் இருக்கின்றன. இப்படி சொல்லுகின்ற போது அப்போது ஆஸ்திரேலியாவினுடைய நிலைமை என்ன என்று சொல்லி நீங்கள் எல்லாம் கேட்கலாம். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஆஸ்திரேலியா இருக்கிறது. எதன் அடிப்படையில் அப்படின்னு சொன்னால் 2028 ஆண்டு 2020 உலகக்கிண்ண ஆட்டங்களை நடத்த போகிற நாடுகள் 2. நியூசிலாந்தும் ஆஸ்திரேலியாவும் இணைந்தே நடத்துகின்றன. தரவரிசை பட்டியலை பார்க்கின்ற போதும் ஆஸ்திரேலியாவுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே ஏதோ ஒரு அடிப்படையில் ஆஸ்திரேலியா இருக்கிறது. இப்போதைக்கு தெரிவாகி இருக்கக்கூடிய 12 அணிகளில் குறிப்பாக இங்கிலாந்து, மேற்கிந்திய தீவுகள், இலங்கை, பாகிஸ்தான், தென்னாப்பிரிக்கா, ஜிம்பாப்வே, இந்தியா, அத்தோடு நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளை தாண்டி ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் மற்றும் அயர்லாந்து, இந்த 3 அணிகள், அதாவது ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், அயர்லாந்து, இந்த 3 அணிகளும் தரவரிசை பட்டியலின் அடிப்படையிலே உள்ளே வர மொத்தமாக 12 அணிகளும் நேரடியாக தகுதி பெற்றிருக்கின்றன. மொத்தமாக 2028 ஆண்டு 20 அணிகள் தான் உலகக்கிண்ண ஆட்டங்களில் விளையாட போகின்றன. மீதமாக இருக்கின்ற 8 அணிகளும் தகுதி சுற்று அடிப்படையில் உள்ளே வரலாம்.